ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ப்ராஜெக்ட் ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ மீடியோ கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜை பிளாக்ன்றது கொடுத்துட்றேன். அது ஒரு 25 செகண்ட்ஸ்க்கு நான் ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணி விட்டுறேன். ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்போ திரும்ப லேயரை இது கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபயர் எஃபெக்ட் வந்து வெளியே இம்போர்ட் பண்ணி வச்சுறேன். அதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இது ஃபுல்லாக கொடுத்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதை டச் பண்ணி திரும்பவும் மீடியாக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு இப்போ தலை இமேஜை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு தலை இமேஜையும் வெளியே இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதேமாதிரி லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பிக்சல் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு இமேஜையும் அப்படியே நெக்ஸ்ட்டு எண்டில் வச்சுட்டு திரும்ப மீடியாவுக்கு போயிட்டு இன்னொரு இமேஜ் திரும்ப அதோட எண்டில் வச்சுட்டு மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு இன்னொரு இமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் காட்டுறதுக்காக. பிளெண்டிங்கில் போயிட்டு மல்டிப்ளைன்றதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் பிளெண்டிங்கில் போயிட்டு மல்டிப்புள்ன்றதை கொடுத்துருங்க. மல்டிப்புள் அதுவும் கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு மல்டிப்புள்னு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் மல்டிப்புள் கொடுத்துட்டு இப்போ அதை மட்டும் கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ராப் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் இதுவாகுது சைடில் தெரியுது. அதனால கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கே பாருங்கள் பிளாக் கலராக தெரியுது. அந்த ஃபயர் இன்ட்ரோ கரெக்டாக கிட்ட வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆசமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தலை வெல்கம் பண்ணுற மாதிரி அது ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்த ஃபயர் வந்து தலைன்ற அந்த லெட்டர் ஃபுல்லாக வர வரைக்கும் நான் விட்டுருக்கேன். அதனால் அப்படி தெரியுது. இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஃபுல்லாக தெரியல. அதனால் அந்த ஃபயர் இன்ட்ரோ ஒன்று கரெக்டாக வச்சுட்டு அது வரல ஸ்ப்ளிட்டுன்றது கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு அதை கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஃபயர் இன்ட்ரோவை கரெக்டாக 7 செகண்டு அங்கே பாருங்கள் 7 செகண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்த கரெக்டாக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்குது 3 டாட் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி கரெக்டாக இங்கே எடுத்து பொசிஷனில் இங்கே கட் பண்ணல கரெக்டாக அந்த பொசிஷனில் எடுத்து செட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வரல அது அந்த டூப்ளிகேட் பண்ண ஃபயரை வந்து சென்ட் டு பேக்னு கொடுத்துருங்க. லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு கொடுத்துரு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போவும் வரல. அப்போ அதை கொஞ்சம் மேலே இருக்க ஃபயர்ன்ற கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அதை பாருங்கள். அதை கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இதை வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தெளிவாக தெரியும் எப்படி இதை ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலை இமேஜ் செம்மையாக தெரியுது பார்க்கறதுக்கு லுக்காக. அது அடியில் இருக்குது ஒன்று கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபயர் இன்ட்ரோ நவுத்திட்டு கீழே இருக்கிற இமேஜையும் கொஞ்சம் நவுத்திடுங்க. அடியில் இருக்கிற இமேஜ் ஒன்று ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் நவுத்திடுறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலை இது ஓரளவுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த ஃபயர் எஃபெக்டான எடுத்து மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஃபோட்டோ நல்லா தெளிவாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பிளாக் ஸ்க்ரீனில் வச்சா ஒன்றும் தெளிவாக தெரியாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியுது தலை இமேஜ் நல்லா ஃபயர் இன்ட்ரோவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த தலை இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியோ நல்லா மங்காத்தா ஆடியோவோ இல்லை விஸ்வாசம் ஆடியோவோ எதுனா ஒன்று பிஜிஎம் எதுனா ஒன்று போட்டு ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தலை பர்த்டே ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் இதை அப்படியே ரெடி பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்ட்ரோவை பார்க்குறதுக்கு மாசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் இதில் ட்ராக் பண்ணிவிட்டு நல்லா ப்ளே பண்ணி பார்த்துட்டு இது பண்ண முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த ஒரு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.